பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்த விரும்புகிறார். அதற்காக உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவரை குறித்து அருமையான ஒரு வார்த்தை 1 நாளாகவும் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எப்படிப்பட்ட மனிதனையும் பலப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் அவராலே முடியும். நம்ம நினைப்போம், பெரிய வசதியான குடும்பம், பெரிய படிப்பு, ஞானம், பிரபலமானவங்க, அவங்க தான் உயர்த்தப்பட முடியும், அவங்க தான் பலப்படுத்த முடியும்னு. தேவன் எவரையும் பலப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வேறு புஸ்தகத்தில் நிறைய உதாரணங்களை பார்க்க முடியும். ஒரு இளமாலிபன் ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு வேறு திறமை கிடையாது. ஆடு மேய்க்கத்தான் லாய்க்கென்று அவனுடைய பெற்றோர், அவனுடைய குடும்பத்தார் ஆடு மேய்க்க அனுப்பியிருந்தாங்க. ஆனால் தேவன் அவனை நோக்கி பார்த்து அவன் இருதயத்திலே உண்மையுள்ளவனாய் இருந்தபடியினால் அவனை பலப்படுத்தி அவனை மேன்மையப்படுத்தி தேசத்திற்கு ராஜாவாக உயர்த்தினார். தாவீதை குறித்தபடி வேதத்திலே வாசிக்கிறோம். அவனை பலப்படுத்தி ராட்சதனை வீழ்த்தும்படி பயன்படுத்தி அவனை மேன்மைப்படுத்த ராஜாவாக்கின சமூகத்தை வேதத்தில் பார்க்கிறோம். நீங்கள் உங்களையே தாழ்த்தி கொள்ளாதங்க. எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு பலன் இல்லை, எனக்கு பேக்ரவுண்ட் இல்லை, எனக்கு அப்படிப்பட்ட குடும்பம் இல்லை, வாய்ப்பு இல்லைன்னு கர்த்தரை பற்றி கொள்ளுங்க. ஒரு உயர்த்துகிற தேவன் இருக்கிறார், பலப்படுத்துகிற தேவன் இருக்கிறார். அவருடைய கரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை கொடுத்து பாருங்க. அவர் உங்களை பலப்படுத்தி உங்களை மேன்மையாக வைப்பதை காண்பீங்க. என் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்த போது எனக்கு பேச தெரியாது, ஜெபிக்க தெரியாது, பைபிளை பற்றி முழுமையாக தெரியாது. நான் என்ன செய்ய முடியும்? ஆனால் ஆண்டவருடைய அழைப்பிற்கு கீழ்ப்படிந்த அவருடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுத்த அவ்வளோதான். அவர் என்னை பலப்படுத்தினார், இன்னைக்கு மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். அவருடைய கரத்தில் உங்களை கொடுத்துருங்க. அவர் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தி பலப்படுத்துவதை காண்பீங்க. உண்மையா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்களா? இருதயத்தில் கை வைத்து ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த மகன், இந்த மகள் இருதயத்தில் கை வைத்து என்னை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் என்னை பலப்படுத்த மேன்மைப்படுத்த நீ ஜெபிக்கிறாங்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாள் முதல் ஒரு அற்புதமான மாற்றம் உடைய வாழ்க்கையில உண்டாகட்டும். புதிய வழி திறக்கப்படட்டும். அவளை பலப்படுத்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.